கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே 2024 வருஷத்தில் இந்த 12ஆம் மாதத்திலே தேவன் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை, மாறாத கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி இன்றைய தினத்தினுடைய கிருபையின் செய்தியாக ஏசாயா 27ஆம் அதிகாரம் முதல் 1-3 வசனங்களை வாசிக்கிறேன். அக்காலத்திலே கர்த்தர் லீவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லீவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையுமே, கடிதும் பெரிதும் பலத்ததுமான நமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சமுத்திரத்தில் இருக்கிற என்று சொன்னால் ஒரு பெரிய கடலுக்குள்ள ஒரு பெரிய அணுகுண்டா மாதிரி பாம்பு இருக்குமானால் அது எப்படி சொல்லப்படுகிறது? அது போல மனித சமுதாயத்திலே மனித இனத்தை கெடுத்து பாழாக்குகிற வலு சர்ப்பம் சமுத்திரத்தில் இருக்கிறது. அப்படின்னா மனித சமுதாயத்தில் வாழ்கிறது. அது இச்சையின் ஆவியாக, பாவத்தின் ஆவியாக, மரணத்தின் ஆவியாக வாசம் பண்ணுகிறது. அப்படி வாசம் பண்ணக்கூடிய அந்த பொல்லாத வலு சர்ப்பத்தை, கோணலான சர்ப்பத்தை வேதம் சொல்லுகிறது, பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயம், ஆண்டவருடைய பட்டயம், பெரிதும் பலத்ததுமான பட்டயம் இயேசு கிறிஸ்து என்ற சரீரத்தில் வந்து அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கி போடுகிறார். அந்த சர்ப்பத்தை வெட்டி போடுகிறார் அவருடைய பரிசுத்த விசுவாசத்தின் மூலமாய். ஆகினால் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். உங்க குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க தேசத்துல, நம்ம தேசத்துல, மற்ற தேசங்களிலே இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி கொன்று போடப்பட்டால் மக்களுக்கு எந்த சேதமும் வராது. இது கண்ணுக்கு தெரிகிற வலு சர்ப்பம் அல்ல, கண்ணுக்கு தெரியாத மறைந்திருக்கிற வலு சர்ப்பம். இது மனுஷனுடைய உணர்வுகளில காணப்படும், மனுஷனுடைய நினைவுகளில காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வலு சர்ப்பம். பாவ இச்சை இந்த பூமியில நிறைவேறுகிறது. பாவ இச்சையின் மூலமா மரணம் வருகிறது. இந்த வலு சர்ப்பத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு, கடிது பெரிதுமான பட்டயத்தால் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையினால கொன்று போடுவார். அதுக்கு அடுத்தது, அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். நல்ல திராட்சை ரசம், நல்ல திராட்சை தோட்டம் அக்காலத்திலேங்கிறாரு. அந்த காலம்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனாய் வந்த அந்த திராட்சை தோட்டமாகிய இயேசு கிறிஸ்து. அவரை பாடுங்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த திராட்சை தோட்டத்தை கர்த்தர் என்ன செய்வாரா? கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு ஒரு சபையாக, குடும்பமாக, ஒரு திராட்சை தோட்டமாக நீங்கள் இருப்பீர்களானால் நிச்சயமே இப்படிப்பட்ட சபையும் குடும்பங்களையும் கர்த்தர் என்ன செய்வாரா? ஒருவரும் சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்வாராம். ஒருவரும் சேதப்படுத்த முடியாது. அந்த தோட்டத்துக்கு அவர் தான் அக்கினி வேல் அடைக்கிறார். குடும்பம் ஒரு திராட்சை தோட்டமா இருக்கணும். இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை கொடியா இருக்கணும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலத்தை குறித்து அந்த காலத்தில் எழுதியிருக்கிறார். லீவியாதன் என்னும் நீண்ட பாம்பு என்று சொன்னால் மனித சரீரங்களில மறைந்து செயல்படுகிற கொடூரமான இச்சையின் ஆவிகள், கொலைவெறியின் ஆவிகள், பாவத்தின் ஆவிகள், இப்படிப்பட்ட ஆவிகளை தான் ஆண்டவர் அதை மறைமுகமா சொல்றாரு. ஒரு வலு சர்ப்பம் சமுத்திரத்தில் இருக்கிறது போல மனித சமுதாயத்தில் இருக்கிறது. அதை கொன்று போடதான் இயேசு இந்த பூமியில வந்து ஜீவனை கொடுத்து சிலுவையில தன் பரிசுத்த சரீரத்தை பலியாக்கி கொன்று போட கர்த்தர் உதவி செய்தார். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இந்த வலு சர்ப்பம் செத்து போகிறது. கர்த்தர் அங்கே வாசம் செய்து வாழ்க்கையை நம்புகிற மனிதனுடைய வாழ்க்கையை, நம்புகிற சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையை திராட்சை தோட்டம் போல கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, இந்த காலத்துல நல்ல திராட்சை ரசம் தரும் நன்மையான மக்களை ஆண்டவர் நீர் ரட்சித்து காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும். சமாதான தேவன் எங்களோடு கூட இருங்கப்பா. ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதியும். இதை கேட்கிறவர்களுக்கு அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் கரம் பிடித்து நடத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.